கரங்களை தட்டி நல்லா சத்தத்தை உயர்த்தி, உம்மை விட்டா எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கு. சத்தத்தை உயர்த்தி, உம்மையன்றி உம்மையன்றி ராஜாவே உம்மை தான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி அற்புதங்கள் செய்பவர் நீங்க இருப்பதா, அற்பமான எங்களை கைவிட மாட்டீ. அற்புதங்கள் செய்பவர் நீங்க இருப்பதா, அற்பமான உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழனுந்தான் எனக்கு தோணுது. கரங்களை உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி, உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழனுந்தான் எனக்கு தோணுது. ஒண்ணுமே புரியல, என்னமோ தெரியல, உம்மை விட்டா எங்களுக்கு வழி ஒன்றும் தெரியல. ஒண்ணுமே புரியல, என்னமோ உம்மை விட்டா எங்களுக்கு வழி ஒன்றும். இந்த வரியை மாத்திரம் சொல்லுவோம். அற்புதங்கள் செய்பவர் நீங்க இருப்பதால் அற்பமான எங்களை கைவிடமா. உங்க சத்தத்தை உயர்த்தி, அற்புதங்கள் செய்பவர் நீங்க இருப்பதால் அற்பமான எங்களை கைவிட மாட்டீர். ஆமென், அல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமே. அற்புதங்கள் செய்பவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுவான். மருத்துவர்கள் செய்ய முடியாதது, மனிதர்கள் செய்ய முடியாதது. ஆமாம், நம்ம ரொம்ப யார் நம்பியிருப்போமோ அவங்களால செய்ய முடியாத காரியத்தை ஒருவர் செய்ய முடியும். ஆமென், அவர் தான் என்னுடைய தகப்பன். ஆமென், அல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமே. ஒரே ஒரு வசனத்தை சொல்ல ஆவியானவர் ஏவுகிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆமாம், எந்த ஆயுதமும் அதில் எல்லாம் அடங்கிருச்சு. ஆமென் சொல்லுவோமே. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் சொல்லியிருக்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. பக்கத்தில் நல்லா கரங்கள் போட்டு சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமா. நல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்ல சொன்னேன். தம்பி என்னாச்சு உனக்கு? சொல்லுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. நல்லா கவனிங்களே, வசனம் தான் நமக்கு முக்கியம். ஆமென் சொல்லுவோமே. வார்த்தை எங்கே இருக்குதோ அங்கே தான் ஒரு விடுதலை. சத்தியம் தான் ஒரு மனுஷனை விடுதலை பண்ண முடியும். ஆமாம், நான் உங்களை விடுதலை பண்ண முடியாது. வேணா வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலாம். வார்த்தை அங்கேருந்து வந்து தான் நமக்கு விடுதலை செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. ரைட், ஓகே. செய்திக்கு நேராக போவோம். ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது. ஏற்கனவே சொன்னது தான். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிடுவேன், 8 மணிக்கு. நான் ரொம்ப டயத்தில், ஆமாம் 8:01 இந்த மணி கட்டினா என்ன சொல்லுவேன், 7:32ன்னு சொல்லுவேன். நீங்களாம் எப்படி சொல்லுவீங்க? 7:30, ஆமாம் 8:30, 7:45, 7:15. ஏண்டவன 7:21. ஏன்னா அந்த 1 நிமிடம் கூட எப்படி இருக்கணுமா, மணவாளன் வரும்பொழுது 1 நிமிடம் கூட தாமதிக்கக்கூடாது. ஆமென் சொல்லுவான். ஐயா அந்த 1 நிமிடம் தான், 30 செகண்ட் தான், 1 செகண்ட் தான். நோ, க்ளோஸ் த டோர். அவர் கொடுக்குற நேரத்தை நம்ம சரியாக கொடுக்கணும். நல்லா கவனிங்க. முக்கியத்துவம் யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கிறங்க. எனக்கு லைட்டாக காடு பிடிச்சா தான் நல்லா போவோம். லைட்டாக சவுண்ட் வச்சு லைட்டாக கொஞ்சம் டி மைனரில் எப்படி பிடிச்சிங்க. முக்கியத்துவம் யாருக்கு வேணாலும் என்ன பண்ணலாம், முக்கியத்துவம் சித்தப்பா கொடுக்கலாம், பெரியப்பா, அம்மா, மாமன், மச்சான், எடுத்தவன், கொடுத்தவன், கட்டினவன், துரத்துனவன், எவனுக்கு வேணாலும் முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனால் முதன்மைத்துவம் எனக்கு இயேசுவுக்கு மாத்திரம் கொடுக்கணும். ஆமென் சொல்லுவோமே. முக்கியத்துவம் யாருக்கு வேணாலும் கொடுக்கட்டுமியா, முதன்மைத்துவம் யாருக்கு கொடுக்கணும்?
ஆமா, என்னை படைத்தவருக்கு கொடுக்கணும். ஆமென் சொல்லுவோம். 6 மணிலேருந்து 8 மணி வரை கொடுக்கப்படுகிற நேரம் அவருக்கான நேரம். அந்த நேரத்தை நான் கொடுக்கும் பொழுது என்னுடைய ஆசீர்வாத வாசல்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஆமென், அல்லேலூயா. நான் எப்படி இருந்தேன்னு குடும்பத்துக்கு தெரியும், அக்காவுக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும், அண்ணனுக்கு தெரியும் என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு. ஆனால் நான் தேவனுக்கு கொடுக்குற முதன்மைத்துவத்தை எந்த மனுஷனும் கொடுக்க மாட்டேன். நம்ம வேற யாருக்கு வேணாலும் என்ன பண்ணலாம், நம்ம முக்கியத்துவம். மாமா முடியாது கொடுப்பான், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தான் ஃபங்க்ஷனு, வந்துருங்க, ரைட், உனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஆனால் 6 to 8 வர முடியாது, முதன்மைத்துவம் அவருக்கு நான் கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. நல்ல சத்தத்தை போயிட்டு சொன்னானே. ஏற்கனவே சொல்லிட்டேன், அங்கேருந்து வரலைனா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, ஆமாம், விடவே மாட்டேன். ஆமாம், ஆமென் சொல்லுவோம். சரி, எது பரிசுத்தம் சொல்லுங்க, எது பரிசுத்தம்? பரிசுத்தம் இன்னைக்கு நான் அந்த ஆசீர்வாத வசனம்லாம் பேச மாட்டேன், அள்ளி கொடுப்பார், அதெல்லாம் உங்கள் பாஸ்டர் பேசிக்க, ஊழியக்காரர் பேசிக்கிடுவார். சத்தியம்தான் நம்மளுக்கு. ஆமாம், எனக்கு சமயம் கிடைத்தாலும் சமயம் கிடைக்காட்டாலும் சத்தியத்தை, என்ன திருவசனத்தை என்ன பண்ணணுமா, ரொம்ப ஜாக்கிரதையாயும் தைரியமாயும் சொல்லிட்டு போயிரு. அந்த வார்த்தை 10, 30, 60, 100 பலன் கொடுக்கணும். ஆமென் சொல்லுவோமே, அல்லேலூயா. ஒருத்தனுக்கு அந்த வார்த்தை உள்ள வேறு ஊன்றிடுச்சுன்னா பெருவெள்ளம் வரும், பெருமழை வரும், வியாதி வரும், அவமானம் வரும், நிந்தை வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும், எந்த சேதமும் என்னை அசைக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் போயிட்டு இருக்கு, நானே சொல்லிடுறேன். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை. அப்ப எனக்கு அற்புதம் நடக்கணும்னா, என் குடும்பத்துல, என் பிள்ளைகள் வாழ்க்கையில, என்னுடைய தொழில்ல, படிப்புல, நான் செய்கிற காரியத்துல ஒரு மிராக்கிள், ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் நடக்கணும்னா முதலாவது நான் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஆமென், அல்லேலூயா. நல்ல கரங்களை இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, கரங்களை உயர்த்துற கூட பரிசுத்தங்க. ஆமென் சொல்லுவோம். என்ன தம்பி, உன் தம்பி பேர் என்ன, சிரிச்சுக்கிட்டே இருக்கப்பா, உன்னை மாதிரி அவ்வளோ 4 பேர் தான் இருக்கணும் முன்னாடி. ஆமா, நம்மளுக்கு அப்படி இஞ்சியா இருக்கணும். ஆமா, சுக்கா இருந்துட்டோம் வைங்களே, சொல்ற விஷயம் என்ன ஆயிரும், ஆமா, வராது. சரி, முதலாவது என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என்னுடைய பிள்ளைகளுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும்னா நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், தன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த பரிசுத்தம் கிரியையினால செய்ய முடியாது. இந்த பரிசுத்தம் கிரியைனா என்ன, இவர் என்னையா, அதுனா என்ன, இதுனா என்ன, இதுனா போன, அதுனா என்ன, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. டியூஷன்ல தான் இப்படி கேள்வி கேட்குறாங்கன்னா, சுக்கா, ரைட்டு, வெரி குட் தம்பி, அப்படி இருக்கணே. வேற உங்களை மாதிரி 1000 பேர் பார்த்துருக்கேண்ணா. ஆமென் சொல்லுவான். ஆமென், அல்லேலூயா. சரி, கிரியைனா என்ன? கிரியைனா நம்முடைய செயல்பாடுகள். சகோதரிக்கு நல்லா கையை தட்டுங்க. ஆமென். கிரியை என்பது என்னுடைய செயல்பாடு. இன்னைக்கெல்லாம் எப்படி இருக்கும், மீசையை வலிக்கணும், வெள்ளச்சீப்பா போடணும், நகையை கலட்டணும், பரிசுத்தவனாய் மாறணும். கிரியை என்ன மாண்டியாடுறிய அண்ணாச்சி, நான் சொல்றது புரியுதா? என்னுடைய பரிசுத்தம் என்பது என்னுடைய கிரியையினால் அல்ல, ஆட்டிடியூட், மனப்பான்மையினால் உண்டாக வேண்டும். ஆமென் சொல்லுவான். கிரியினால் என்ன வேணாலும் பரிசுத்தம் ஆகிக்கலாம். எப்படி எப்படி பார்க்கலாம், வெள்ளை சிப்பா போட்டு, ஒட்டை முடிய வெட்டிட்டு, நகையெல்லாம் கழட்டிட்டு, பூவெல்லாம் வைக்காம. நான் சொல்லுங்க, நீங்கள் பூவை வைங்க, நகையை கழட்டுங்க, நகையை போடுங்க. இந்த சாப்டருக்கு நான் வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, பரிசுத்தம் என்பது கிரியையினால நாம் செயல்படுத்த முடியாது. அந்த பரிசுத்தம் மனப்பான்மையினால் செயல்படுத்த முடியும். இந்த சொன்னிய பாருங்க முன்னாடி, மனசு, இருதயம், வேற என்ன, உள்ளம், வேற என்ன சொன்னாங்களே. ஆமென் சொல்லுவோம். வாசிங்களே, வாசிங்க. ஆதியாகமம் 2,
2வது வசனமும் 3வது வசனமும். கர்த்தர் எல்லாத்தையும் படைச்சிட்டு என்ன பண்ணாரு? தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார். 7ஆம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். அப்ப இங்க என்ன பரிசுத்தமாக்கப்படுகிறது? ஒரு நாள் பரிசுத்தமாக்கப்படுகிறது. 7 நாள் தான், வாரத்தில் எத்தனை நாள்? 7 நாள். ஆனா 7 நாள்லயும் ஒரு நாள் எப்படி என்ன ஆகுது? அப்ப பரிசுத்தம் என்பது பிரித்தெடுக்கப்பட்டது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தம் என்பது சத்தமா நல்லா சொல்லணும், வாயை திறந்து. ஆமா, பரிசுத்தம் என்பது சத்தமா சொன்னேன், சொல்லாத அல்ல சொல்லுங்க. பரிசுத்தம் என்பது, இன்னும் 2 பேர் சொல்லலையே. பரிசுத்தம் என்பது, ஆமா தாயி ஏதாவது பார்த்து சொல்லி விடுங்க 2 வார்த்தைய. பரிசுத்தம் என்பது பிரித்தெடுக்கப்பட்டது, உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டது, நாட்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டது, வாரத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டது. ஆமென் சொல்லுவான். திங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்னமோ செய், 7ஆம் நாள் பிரித்தெடுக்கப்பட்ட நாள், பரிசுத்தமாக்கப்பட்ட நாள். அது கர்த்தருக்குரிய நாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த கர்த்தர் ஒரு நாளை பரிசுத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுவான். அப்ப கர்த்தரால் எதெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டதோ அதெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டது. ஆமா, இப்ப நீங்களாம் பரிசுத்தவானா சொல்லுங்க. நான் பரிசுத்தவான்னு தைரியமா சொல்ல முடியல. பத்தியில உங்களால ஏன் சொல்ல முடியல? நாங்களாம் என்ன ஆகாய மடத்திலையா சுத்துறோம்? நம்மளாம் பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. 6 மணிலேருந்து 8 மணி வரை டிவி பார்க்க முடியும், ஊர் சுத்த முடியும், கடத்தருவுக்கு எங்கேயாவது போக முடியும். எல்லாம் வேணான்னு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நாட்கள் வந்து உட்கார்ந்துருக்கேன் பாருங்க. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் பரிசுத்தவான். ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். அப்போ ஒரு நாளை பரிசுத்தம் எடுத்துக்கிறார் ஒரு இடத்துல. அடுத்து யாத்திராகமம் 3:5. இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான் முடிச்சிடறேன். யாத்திராகமம் 3:5. அப்பொழுது அவன் எங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். நல்லா கவனிங்க. அங்க ஒரு நாளை பரிசுத்தப்படுத்துகிறார், இங்க எதை பரிசுத்தப்படுத்துகிறார்? எதுக்கா? ஒரு இடத்தை. ஆமென் சொல்லுவான். 6 நாள் இந்த இடம் என்ன இடம்? சொல்லுங்க. நல்லா சத்தமா தான் சொன்னானே. ஆமா, 6 நாள் இந்த இடம் என்ன இடம்? அப்ப இந்த நாள் இது இந்த என்ன இடம்? ஃபெல்லோஷிப். உங்கள்கிட்ட போய் சொல்றேன் பாருங்க. நல்லா கவனிங்க. கர்த்தர் ஒரு இடத்தை பிரித்து எடுக்கிறாருன்னா ஒரு நோக்கம் உண்டு. ஆமென் சொல்லுவோம். ஐயா 6 நாள் டியூஷன் படிக்கிறதுக்கு தான் என்ன வேணாலும் நடக்கும். இங்க கூத்து நடக்கும், கும்மாளம் நடக்கும், ஆமா ராக்கெட் விடுறது நடக்கும், ராக்கெட் வாங்குறது நடக்கும், ஆமா முழங்கால் போட்டு கொடுக்கறது நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனா இந்த நாளில் தேவனுக்கு பிரியமானது மட்டும் நடக்கும். நல்ல கரங்களை தட்டுங்களே, நல்ல கரங்களை தட்டுங்களே. ஆமென் சொல்லுவோமே. அப்ப கர்த்தர் ஒரு இடத்தை என்ன பண்ணுகிறார்? பிரித்தெடுக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். அவருக்கு நாட்கள், மனுஷன், இடம், வாரம், நாள் எல்லாமே ஒரே மாதிரி தான். பிரித்தெடுக்கப்பட்டது எல்லாமே என்னவா? என்னைய போல அட்டூழியம் பண்றேன் உலகத்துல எவனும் இல்லை. ஆமா, அண்ணே நான் இருக்கிறேனே அப்படி சொன்ன. அவன் எங்க அம்மா என்னம்மா சொன்னா, எங்க ரட்சிப்பில் நடத்துற 32 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ரட்சிக்கப்பட்டோம். நான் ரொம்ப சேட்டை பண்ணால ஒரு அம்மா எங்களை நடத்தினவங்க வந்து சொல்றாங்க, இவன் ரொம்ப சேட்டை பண்றான். எங்க அம்மா பேரை சொல்லி இவனை தூக்கி காணிக்கப்பட்டில் போட்டுரு. ஆமா, என்னை தூக்கி என்ன பண்ண எதில் போட்டுருவான்? பிரிச்சு எடுத்துரு. 4 பிள்ளைய ஒரு பிள்ளைய என்ன பண்ணிரு. ஆமா, இன்னைக்கு
எல்லாரை விட ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவான். ஆமாம், ஒரு காலகட்டத்தில் 365 நாளில் 250 நாள் வெறும் பழைய சோறு தான் நைட்டு சாப்பிட்ருக்கேன். சாப்பிடாம கூட இருந்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு எப்போவாவது பழைய சோறு கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருக்கிறோம். அந்தளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஆமென் சொல்லுவோமே. அப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார்னா, பிரித்து எடுத்திருக்கிறார்னா, அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை அலங்கரிக்கிறார். ஆமென் அல்லேலூயா. வாசிங்களே, இன்னொரு வசனத்தை வாசிங்களே. யாத்திராகமம் 12:16. முதலாவது ஒரு நாளை பரிசுத்தப்படுத்தினார், இரண்டாவது ஒரு இடத்தை பரிசுத்தப்படுத்துகிறார், மூன்றாவது 12:16. முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும், ஏழாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். இப்ப இந்த இடத்துல எது சொல்லப்படுகிறதுனா, சபை கூடி வருதலை பரிசுத்தம் என்கிறார். பில்டிங்கு, பெரிய கோபுரம், நல்ல இசை கச்சேரி மாதிரி இருக்குது, ஆட்டம் பாட்டம், லைட்டு, ஓகே, சந்தோஷம் தான், நல்லதுதான். ஆனா தன்னுடைய இருதயம் தேவனுக்கு உகந்ததா இருக்க வேண்டும். ஆமென் அல்லேலூயா. பரிசுத்தமானதா இருக்கணும். நான் தான் தேவனுடைய ஆலயம். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதே, கை இழுக்குதே, நீ ஏதாவது இழுத்திருப்ப ஒரு சைடு. அதான் என்ன பண்ணுற ஆண்டவர் அப்பப்ப ஒன்னே பிடிச்சி, நல்லா கவனிக்கல, அவர் மேல அன்பு கூறுகிற பிள்ளைகளை என்ன பண்ணுகிறார்? அவர் சிச்சிக்கிறாராம், வேதனைப்படுத்த மாட்டாரு. நான் சொல்ற காரியம் புரியுதா? பிள்ளையாண்டானை நடத்துகிற விதமாக நடத்தினால் அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். நடத்த தவறிட்டோம்னா நான் முதியோர் இல்லத்தில் அவனால் விட்டு இருப்பேன். வசனத்தை மாத்திருங்க. ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல சபை கூடி வருதல். எத்தனையோ மீட்டிங் நடக்கும், திரளான ஜனங்கள்லாம் கூடுவாங்க. அதெல்லாம் பரிசுத்த கூட்டமா? கட்சி மீட்டிங் நடக்கலாம், வேற வேலை நிறுத்த கூட்டம் நடத்தலாம். பஸ் ஸ்டாண்டில் எத்தனையோ கூட்டங்கள் வருகிறது. ஆனால் ஒரு 5 பேர், ஒரு 10 பேர், ஒரு 3 பேர், ஒரு 2 பேர் ஒரு இடத்துல கூடி ஆராதிக்கிறதை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமென் அல்லேலூயா. அப்ப எனக்குள்ளே ஒரு திட நம்பிக்கையும் வைராக்கியம் என்ன இருக்கணும்னா, நான் பரிசுத்தவான், நான் நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, நான் ஆராதிக்கிறவர் பரிசுத்த. ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இத எபிரேயத்துல காடோஸ் அப்படி சொல்றாங்க. காடோஸ், KODAS. இதுனா பிரித்தெடுக்கப்பட்டது. சம்பாத்தியத்திலிருந்து 1,20,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், 10,000 ரூபாய் சேலரி எடுக்கிறோம்னா முதலாவது என்ன பண்றோம்? அதையா என்னட்ட சொல்றிய? அந்த வேலையை நான் செஞ்சாதானே எனக்கு தெரியும் அப்படி சொல்லியலோ. நல்லா கவனிங்க, வாலிப பிள்ளைங்க, வாலிப பசங்க சபையில உள்ள வந்து சும்மா இருக்கக்கூடாது. எதையாவது செய்யணும், எதையாவது செஞ்சு தொலைஞ்சிடக்கூடாது. அது பெரிய பஞ்சாயத்து. அவர் தான் திருநெல்வேலியிலேருந்து வந்தார்ல ஒரு அண்ணன், எதையாவது செய்யணும்னு சொன்னாரு, அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ கொடுமை, உன்னை அதை செய்ய சொல்லலாமா, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய சொன்னாரு. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ரைட். அப்ப கர்த்தருக்கென்று என்ன பண்ணியிருக்கிறார்? உங்களை என்ன பண்ணியிருக்கிறார் தங்கச்சியம்மா? ஆமா. அப்ப இந்த சரீரம் யாரு கொண்டேறினது? சத்தமா சொல்லுங்களே. முடி வெட்ட போகும்போது, டிசைன் பண்ண போகும்போது ஓனர்கிட்ட கேட்கணும், வீடு வெள்ளடிக்க போனேன், இந்த பெயிண்ட் அடிச்சுக்கிறவா? கொஞ்சம் முடி லைட்டா என்ன பண்ண போனேன், அது என்ன கயிறு? என்ன கயிறு? சாட்டன் கயிறா என்னமோ சொல்லுவாங்கல்ல, என்னம்மா ஹேர்லிங் பண்ண போறேன், ஓனர்கிட்ட கேட்கணும். எதுக்கு? இது நான் பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. தேவனுக்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். உலகத்தை விட்டுனா நாகர்கோயிலை விட்டு, வடசேரியை விட்டு இல்ல, அந்த சுபாவத்தை விட்டு. பாவத்தெல்லாம் விட முடியாது, கடைசி வரை ஒரு நுள்ளு இருந்துகிட்டு தான் இருக்கும். எதுக்கு தெரியுமா? அப்பதான் நான் ஜெபிக்க முடியும். தன்னிலே பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறானா? நான் என்னைய போல நீதிமன் யார் இருக்கேன்? ஏய் பாய மூடு, உன்னை எப்படி எனக்கு தெரியும்? முதலாவது என்ன பண்ணு, தன்னிலே பாவம் இல்லை என்று சொல்லுகிறவனுக்கு முதலாவது கல்லை விட்டு எறிடா. ஆமென் சொல்லுவான். அதுக்காக என்ன வேணாலும் செய்யன்னு சொல்ல வரல. செய்த பாவத்திற்கு
செய்த, அதாவது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் செய்த பாவத்திற்கு என்ன இல்லை, தண்டனையே இல்லை. ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நான் செஞ்ச பாருங்க பாவம், குடிச்சேன், கும்மாளம் போட்டேன், சண்டை போட்டேன், கொலை பண்ணேன், கொள்ளடிச்சேன், எதுக்குமே தண்டனை இல்லை. அவர் ரத்தம் அதை முழுவதுமாய் தீர்ப்பு எழுதி விட்டது. ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் செய்யறேன் பாருங்க பாவம், அதற்கு என்னதமா இருக்குது, நியாய தீர்ப்பு இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். நான் செய்த பாவத்திற்கு தண்டனையே இல்லை, ஆனால் நான் செய்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அது ரொம்ப கவனம், ரொம்ப எச்சரிக்கை. அல்லேலூயா. நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. இது பிரித்தெடுக்கப்பட்ட சரீரம், இது பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவன். அவருக்காக நல்லா கவனிங்களே, எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. யார் என்னை கேப்பா? நான் என்ன வேணாலும், என்ன படம் பார்க்கலாம், சினிமா போகலாம், பிள்ளைகளோட சுத்தலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், என்ன வேணாலும் குடிக்கலாம். யாராவது கேட்பீங்களா? சொல்லுங்களே. ஏன் முறைக்கிறிய? ஒரே ஒரு ஐயா மட்டும்தான். இல்லைப்பா, கேட்க மாட்டேப்பா, என்னை ஆளை விட்டுருப்பா, 8 மணி ஆச்சுப்பா, சீக்கிரம் முடிப்பா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம், எனக்கு எல்லாம் தகுதியாயிராது. ஆமென் சொல்லுவான். நான் பேசுறதுக்கூட அவர்கிட்ட கேட்டு இதை பேசவா, நான் இந்த உடைய போடுறது கூட, இந்த ட்ரெஸ் நான் என்ன பண்ணுவா, நான் என்ன வேணாலும் போடலாமியா, ஜிக்கு ஜிக்குன்னு போடலாம், அப்படியே வேற மாதிரி இருக்கலாம், வேற மாதிரி புறவா மாறிடலாம். வேதத்தின்படி, தேவ திட்டத்தின்படி நிறைவேற்றுகிறவனுக்கு தான் பரலோக ராஜ்யத்தில் உண்மையும் உத்தமமான ஊழியனே. என்னுடைய சந்தோஷத்துல என்ன பண்ணு, நல்லா கவனி. இன்னைக்கு நான் கடனை மாறி என்னை பார்க்க அற்பமா தெரியலாம், ஆனா ஒரு நாள் பரலோக நடி எனக்கு கையை தட்டு பாருங்க. ஆமென் சொல்லுவான். நானா நெஞ்ச நிமித்தி சொல்லுவேன், எனக்காக பரலோகமே எழுப்பி நிற்கும். ஏதாவது ஒரு ஊழியக்காரனுக்கு நான் ஊழியம் செய்யணும். ஆண்டவர் என்னுடைய அழைப்பே அதான். அதை நான் என்ன உயரத்துக்கு போனாலும் இதிலிருந்து மட்டும் என்னை என்ன பண்ணிடாதே ஆண்டவரே, நம்ம பிரிச்சிடாதீப்பா. எனக்கு ஒரு நாள் மேட்டிமை வந்துடக்கூடாது, எனக்குள்ள ஒரு நாள் பெருமை வந்துடக்கூடாது, நான் நானாகவே இருக்கணும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு தேவை பிள்ளைகளும் அதே போல இருக்கணும். நான் இந்த ஆலயத்துக்கு எப்போ வந்தேன், இந்த பாஸ்டர் ஐயா, பிரபு ஐயா, இந்த குறுக்கோழியார் கொஞ்சம் ஜோம் பண்ணி விடுங்க, ஜோம் பண்ணியிருப்பாரு, சரியாயிரும். 2 வாரம் வேமா ஓடியா இருக்கா அம்மா, 4 வாரம் வராது. என்னாச்சுன்னு கேட்டால் கொஞ்சம் குறுக்கோழியா இருக்குது. எதுக்கு வந்துச்சு? உள்ள உடம்பு சரியில்லை இருந்தா உள்ள வந்தோம். ஆனால் நல்லா ஆனதுக்கப்புறம், சுகபோகமாக ஆனதுக்கப்புறம் லைட்டா ஒரு காய்ச்சல் வந்தாலும் வீட்டில் படுத்துக்கிறோம். நான் சொல்ற காரியம் புரியுதா? பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷன், பிரித்தெடுக்கப்பட்டவள், பிரித்தெடுக்கப்பட்டவன் தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்ப வேண்டும். ஆமென் சொல்லுவான். நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா என்னை கொண்டு தேவன் செய்கிற காரியங்களை உலக ஜனம் பார்க்கணும். பிரித்தெடுக்கப்பட்டவன், பரிசுத்தமாக்கப்பட்டவன், இந்த கை என்ன பண்ணணும்? ஆசீர்வாதத்தை தான் செய்யணும். ஒருத்தன் பட்டான்னு அறையவன் தான் என்ன பண்ணணும்? திருப்பி ஒன்று விட்டுறணும். அப்படியா? ஒரு ஆள்கிட்ட சொன்னார் ஒரு பாஸ், என்ன ஒரு 5 நிமிஷம், ஒரு பாஸ் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஒரு கணத்தை அறைந்தால் மறுகணத்தை காட்டிக் கொடு. ரைட்டு. அப்பயா அவர் அடிச்ச அடுத்த வசனம் அவர் என்ன செய்யணும் சொல்லல, அவரே சொல்லிக்கிறாரு. அவர் ஒரு உபதேசம் சொல்றாரு, திருப்பி கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன்? பரிசுத்தமாக்கப்பட்ட கரம், பரிசுத்தமாக்கப்பட்ட வாய், பரிசுத்தமாக்கப்பட்ட சிந்தை, பரிசுத்தமாக்கப்பட்ட கால், பரிசுத்தமாக்கப்பட்ட சரீரம் எல்லாம் ஒவ்வொன்றும் பிரித்தெடுக்கப்பட்டது. தேவனுக்கு விரோதமாய் எழும்பவே கூடாது. ஆமென் சொல்லுவோம். தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் எழும்பவே கூடாது. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னும் சத்தமாய், இன்னும் சத்தமா, நல்ல சத்தமா. அப்ப பரிசுத்தமாக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன், இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார் ஊழியத்தில் ஃபெல்லோஷிப்ல இருக்க ஒவ்வொருவரும் பிரித்தெடுக்கப்பட்டவங்க. அப்ப பிரித்தெடுக்கப்பட்டவன் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நேராக நடப்பான், தேவன் விரும்புகிற காரியங்களை செய்வான், தேவன் செய்கிற காரியங்களை நானும் செய்ய பிரயாசப்படணும். ஆமென் சொல்லுவோம். இந்த இடத்துல அவர் நின்றுட்டு ஊழியம் செஞ்சுட்டு விட்டு போன இடம் இது. எனக்கு என்ன பண்ணிருக்காரு? நான் ஒரு மனுஷனை என்னை நம்பி, அவன் எத்தனையோ பேர் இருக்கிறான், படித்தவன், அழகுள்ளவன், அறிவுள்ளவன், பணக்காரன், ரொம்ப பொருளாதாரத்தில் உயர்ந்தவன். நான் ஒரு மனுஷனை நம்பி என்ன பண்ணியிருக்கேன் இந்த ஊழியத்தை. எதுக்கு தெரியுமா? அவெல்லாம் படித்தவன்பா, பணக்காரன்பா, அழகுள்ளவன்பா, நீ உண்மை உள்ளவன்பா. ஆமென் சொல்லுவான். கொடுக்கப்பட்ட கொஞ்ச வேலையில், கொடுக்கப்பட்ட கொஞ்ச பொறுப்புல, கூட்டுறது, தூக்குறதுல,
ஆமென். சேர் அரேஞ்ச் பண்றதுல, மற்ற காரியம் செய்யறதுல, ஊழியக்காரரை விசாரிக்கிறதுல, ஊழியக்கார பிள்ளைகளை கனம் பண்றதுல, நம்ம கொடுக்கறதுல கொஞ்சத்துல உண்மையா இருக்கும் பொழுது, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான்.